வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் இட்லியில் நிறைந்துள்ள மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். இப்போ மென்மையான பஞ்சு போன்ற சூடான உணவு வந்து பார்த்தோம்னா இட்லி தான். இப்போ பசையம் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தோம்னா இது ஏற்ற உணவாக இருக்கும். புழுங்கல் அரிசி மற்றும் உளுத்தம் பருப்பு 6 மணி நேரம் ஊற வைத்து அரைத்து இரவு முழுவதும் வைத்திருந்து மறுநாள் காலையில் வந்து இட்லியாக நம்ம அதை செய்கிறோம். ஸோ இது வந்து ஜீரணிக்க எளிமையானது அப்படின்றதால நோயாளிகள் வந்து உணவுகளில் கண்டிப்பாக வந்து இட்லியை சேர்த்துக்கலாம். இட்லி மாவு நொதித்தல் செயல்முறையில் புரதம் மற்றும் தாதுக்களை உடைக்கும், கரையக்கூடியதாகவும் ஜீரணிக்க எளிதாகவும் இருக்கும். அதோடு இட்லியில் வந்து அதிக கலோரிகள் கிடையாது. ஸோ தொடர்ந்து நம்ம தினமும் இட்லி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கப்பெற்று என்னென்ன மாதிரியான மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இட்லியில் வந்து கலோரிகள் வந்து குறைவாக இருக்கிறதால அது நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். உடல் எடையை வந்து ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இட்லி வந்து வேக வைக்கப்பட்டு தயாரிக்கப்படுவதால் கலோரி உட்கொள்ளல் வந்து அதில் குறைவாக இருக்கும். ஸோ அரிசியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கலோரி குறித்து இதில் வந்து நமக்கு கவலை கிடையாது. இது ஈடு செய்யக்கூடிய வகையில் தான் புரதம் மற்றும் நிறைய பருப்பு வகைகள், காய்கறிகள் போன்றவற்றை நம்ம வந்து சாம்பார் மாதிரி சேர்த்து எடுத்துக்கொள்ள போகும்போது கலோரிகளினுடைய அளவு குறைவாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவாக இட்லி மாறதால அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய நொறுக்கு தீனிகள், இந்த கிரேவிகள் இதெல்லாம் சாப்பிட்றதை நம்ம தவிர்த்துக்குவோம். ஸோ உடல் எடை அதிகமாகிட்டே போகாது, கண்ட்ரோலாக நம்மளுடைய உடல் எடை இருக்கும். ஒருவேளை நம்மளுடைய உடல் எடை அதிகமாக இருக்கு அப்படின்னா கொஞ்சமாக 2 அல்லது 3 நமக்கு பசி தீர்றது வரைக்குமே நம்ம இட்லி சாப்பிட்டுட்டு பசியை கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும். அந்த எனர்ஜி நமக்கு கிடைக்கும் போது அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். உடல் எடை நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு குறைச்சிக்கலாம். குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப ஏற்ற உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இட்லி வந்து இருக்கும். ஸோ இட்லி மாவு வந்து புளிக்க வைத்ததுக்கு அப்புறம் தயாரிக்கப்படுது. இது வந்து குடலுக்கு வந்து நன்மை செய்யக்கூடியது. நொதித்த செயல்முறை மூலமாக ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை அதிகரித்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை வந்து ஊக்குவிக்கும். ஸோ அந்த பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சியை வந்து ஊக்குவிக்கிறதால செரிமானம் வந்து மேம்பட்டதுக்கு அப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்கள் இருந்து எளிமையாகவே நமக்கு வெளியேற்றப்பட்டுவிடும். அந்த கழிவுகள் வந்து வெளியேற்ற போகும்போது ஏற்படக்கூடிய சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்றுப்பொருமல், ஸோ இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து ஏற்படாது. அதனால தான் அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கணும்னா இட்லியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு அது டைஜஷன் ஆகிடும். அது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களையுமே மேம்படுத்தி குடலையும் வயிறையுமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக வைத்திருக்கும். ஸோ இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சாப்பிடுவதற்கு ஒரு ஏற்ற உணவாக வயதானவர்களுக்கு, நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய உணவாக இட்லி இருக்கும். இப்போ மென்மையான பஞ்சு போன்ற உணவுகள் வந்து எல்லா வயதினருக்குமே பிடித்தமான ஒன்றாக தான் இருக்கும். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா 8 மாத குழந்தைகளுக்கு கூட திரவ உணவுகளை வந்து கொடுத்து பழக்கப்படுத்துறதுக்கு முன்னாடி இட்லியை வந்து கொடுப்பாங்க. இட்லிகளினுடைய மென்மையான பஞ்சு போன்ற அமைப்பு அந்த விழுங்குவதை வந்து எளிமையாக்கும். ஸோ பல் இல்லாத குழந்தைகள், வயதானவர்கள் கூட ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றதுக்கு வந்து ஒரு ஏதுவான உணவாக தான் இட்லி இருக்கும். இதனால தான் அந்த நோய்களை கியூர் பண்ணுறதுக்குமே இட்லி வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். திடீர்னு அவங்களால வந்து கடுமையான உணவுகள் சாப்பிட முடியல, அவங்க உணவுகள் எடுத்துக்கொண்டே ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி பல் இல்லாதவர்கள், குழந்தைகளை வந்து இட்லி எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். பசையம் இல்லாத உணவாக வந்து இட்லி இருக்கிறது. இப்போ சைவ உணவு பிரியர்களுக்கு ஏற்ற உணவில் வந்து இட்லி வந்து முக்கியமானது. இது விலங்கு பொருட்கள் வந்து இதில் கிடையாது. நான்வெஜ் மெட்டீரியல்ஸ் வந்து இதில் எதுவுமே கிடையாது. மேலும் அரிசி மற்றும் திணை போன்ற பசையம் இல்லாத தானியங்களை கொண்டு தயாரிக்கப்பட போகும்போது பசையம் உணர்திறன் கொண்ட நபர்களுக்கு அல்லது பசையம் இல்லாத உணவை வந்து பின்பற்றுபவர்களுக்கு சிறந்த உணவாக இட்லி இருக்கும். தினமும் நீங்கள் இட்லி சாப்பிடலாம். ஆனால் அளவாக சரியான முறையில் காய்கறிகள் சேர்த்து எடுத்துக்கொள்ளும் அது சிறந்த உணவாக இருக்கும். அதாவது சாம்பார் போன்ற இந்த மாதிரி சட்னி போன்ற உணவு கூட அதை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்லி உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை வந்து கொடுக்கறதுக்கு காரணமாக தான் அமையும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களை நீண்ட நேரம் முழுமையாக உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச அந்த ஒரு ஃபீலை வந்து இட்லி கொடுக்கறத இந்த இட்லியில் வந்து நார் சத்து மற்றும் புரதச்சத்து இருந்திருக்கு. இது நீண்ட நேரம் உங்களை வந்து சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை வந்து கொடுக்கும். இதனாலவே அதிகமாக சாப்பிட்றதை நீங்கள் தடுத்துக்கலாம். எடையை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த வகையில் இட்லி உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இட்லியில் இருக்கக்கூடிய புரதம் மற்றும் சாம்பாரில் இருக்கக்கூடிய அதிக காய்கறிகள் சத்து மிகுந்தவை. உண்மையிலே இது வந்து ஒரு முழுமையான உணவுகளை சாப்பிட்டு முடிச்சு அந்த ஒரு ஃபீலை உங்களுக்கு கொடுக்கும். பசியை கண்ட்ரோல் பண்ணி உங்களுடைய உடல் எடையை வந்து குறைக்க வைக்கும். ஏன்னா நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் அதெல்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி தான் உடல் எடை குறைக்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இட்லி எடுத்துக்கலாம். இட்லி வந்து உங்களுடைய உடல் எடையை அதிகரிக்காது. குழந்தைகளுக்கு, வயதானவர்களுக்கெல்லாம் ஏற்றது, நோயாளிகளுக்கு ஏற்ற ஒரு உணவாக இருக்குது. வயிற்றை பாதிக்காத உணவாக, அல்சர் நோயாளிகளுக்கு அவங்களாம் சாப்பிட்டு அந்த அல்சர் பிரச்சனையை கியூர் பண்ணக்கூடிய ஒரு உணவாக இட்லி இருக்குது. இப்போ பல் இல்லாதவர்களும் கூட ஏற்ற ஒரு உணவாக இட்லி இருக்குது. இப்போ பாரம்பரியமாக தொடர்ந்து நம்ம இட்லி வந்து பயன்படுத்தி தான் இருப்போம். முன்னெல்லாம் வந்து பார்த்தோன்னா பண்டிகை காலங்களில் தான் இந்த இட்லியெல்லாம் எடுத்துக்கொள்வோம். ஆனால் இப்போ அப்படி இல்லை. பல பேருக்கும் வந்து காலை உணவாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டாக அப்புறம் நைட் வந்து டின்னருக்கு கூட வந்து இட்லி வந்து நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் இருக்கும்.
ஸோ இதில் இருக்க வந்து கலோரிகள் வந்து ஒன்றுமே கிடையாது. தீங்கு விளைவிக்கக்கூடிய நச்சு கிருமிகளோ அல்லது அதிகப்படியான அதாவது அதிகப்படியான புரதம் உட்கொள்ளலோ அது மாதிரி எதுவுமே நமக்கு கிடையாது. வெயிட்டெல்லாம் அதிகப்படுத்தாது. இது வந்து இயற்கையாகவே நீராவியில் வைத்து வேக வைக்கக்கூடிய இந்த இட்லியில் நன்மைகள் தான் அதிகம் இருக்குது. தொடர்ந்து எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.